இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து சிக்கன் குழம்பு தான் சமைச்சோம். அதுதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருந்தனால நான் வந்து ஷிஃப்ட்டு போகல, லீவ் போட்டேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து தான் இன்றைக்கி வந்து எனக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா, சிக்கன் குழம்பு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய்லாம் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டை சோம்புலாம் எடுத்து வைப்போம்ல, அதெல்லாம் போட்டுட்டு அப்படி கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கிளறிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, எப்போ தான் வந்து ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் லேட்டாக தான் பொறுமையாக தான் கொஞ்சம் ஹீட் ஆகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு சமைச்சு ஒருத்தங்க எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலான அந்த ஒரு டைம் உண்மையாக ரொம்ப ஃபீல் குட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு நாமே சமைச்சு சாப்பிட முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க நம்ம கூட இருந்து நமக்காக சமைச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அதில் வந்து நல்லா எல்லாமே போட்டுட்டு அப்படியே நல்லா வெங்காயம், அது பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படியே வதங்கிட்டே இருக்கும்போது சரி கொஞ்சம் நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டாங்க அந்த கேப்லேயே. ஸோ அதெல்லாம் போட்டு வதங்க இவங்களும் போட்டு வதக்கிட்டே இருக்கிறாங்க. வதங்க மாட்டுறது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், எப்படா வதங்குன்ற மாதிரி. ஏன்னா ஒரு பக்கம் பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அது வதங்கிட்டுவேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். அப்படியே வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வதங்கி இருந்துச்சு. அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அது பார்க்க நல்லா இருந்தது. நல்லா அழகாக வதங்கி போகவும் கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு மறுபடியும் தக்காளியெல்லாம் வதங்கணும் பார்த்தீங்களா நல்லா. அந்த மாதிரி தக்காளியும் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அது வதங்கிட்டு இருக்கும்போது அந்த தக்காளியோட சாஸ் அந்த அப்படி எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு அழகாக இருந்தது. அந்த டைமில் வந்து சிக்கன்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் போட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டு கிளறிட்டு அதை மஞ்சத்தூள் போட்டாங்க. நான் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஸோ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது அப்போ தான் வந்து அந்த கவுச்ச ஸ்மெல் வந்து வராது, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஓகே, ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்படியே கிளறிட்டே இருந்தோம். நான் என்ன நினச்சேன், சரி ஓகே கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள அவங்க சிக்கன் மசாலா போட்டு கிளறி வச்சுட்டாங்க. அந்த கேப்பில் சரி ஒரு லெமன் ஜூஸ் வந்து வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமன் ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டோம். கொஞ்சம் கேராக இருந்தது. அப்படியே பார்த்தா சிக்கன் குழம்பு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே இந்த டே வந்துருச்சு.